ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பொட்டேட்டோ ஃப்ரை வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா வேக வச்சுருக்கேன். இதில் உப்பெல்லாம் எதுவுமே ஆட் பண்ணல. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து ஹைலைட் வந்து பார்த்திங்கன்னா ட்ரை நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா பச்சை மிளகா, அப்புறமா இது போட்டால் டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஸோ அதுக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா ட்ரை பச்சை மிளகா போட்டிருக்கேன். அண்ட் வெங்காயம், பருப்பு, கடலைப்பருப்பு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த ஆயில் இருக்குது இல்லையா, அது வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் வந்து பக்கோடா செஞ்சோம். ஸோ அந்த ஆயில் வந்து ஊற்றிக்கிட்டு நான் வந்து பார்த்திங்கன்னா எதனா ஆயில் வந்து எதனா ஃப்ரை பண்ணால் சேம் டே யூஸ் பண்ணிவிடுவேன், நெக்ஸ்ட் டே வந்து வச்சுன்னு இருக்க மாட்டேன். ஸோ அந்த ஆயிலை வந்து இதில் வந்து ஆட் பண்ணுறேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஆனியன்ஸ் தான். ஸோ அது பார்த்திங்கன்னா சேம் டே எல்லாம் யூஸ் பண்ணிடலாம், நெக்ஸ்ட் டே வரைக்கும் நம்ம வச்சுன்னு இருக்கக்கூடாது. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா ஹெல்த்துக்கும் வந்து அவ்வளோ நல்லது கிடையாது. ஸோ கடுகு, சீரகம் வந்து ஆட் பண்ணுறேன். இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து நம்மளுக்கு வந்து பொரியணும். நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா பொரிஞ்சு வந்துச்சு. இதில் வந்து பார்த்திங்கன்னா ட்ரை பச்சை மிளகாவும் ஆட் பண்ணிடுறேன். ஸோ நல்லா வந்து இஞ்சி கார்லிக் பேஸ்ட் வந்து போடுறேன். டேஸ்ட் வந்து சூப்பர். ஸோ நல்லா அடிக்கிட்டாங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா கடலைப்பருப்பும் வந்து ஆட் பண்ணுறேன். அதை நல்லா ஸோ நம்மளுக்கு பார்த்திங்கன்னா மஞ்சள் பொடி ஆட் பண்ணுறேன். ஸோ பெருங்காயம் வந்து ஆட் பண்ணுறேன். ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா கல்லுப்பு வந்து ஆட் பண்ணுறேன். ஸோ நல்லா வதக்கிட்டுருக்கேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்மாஷ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வந்து ஸ்மாஷ் பண்ணிக்கோங்க. ஸோ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து ஸ்மாஷ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ஆட் பண்ணிட்டோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து வேகணும். நல்லா வந்து வேகட்டும். நல்லா வந்து ஆல்ரெடி வெந்தது வாசி ஒரு 10 to 15 minutes வரைக்கும் வந்தால் போதும். நமக்கு வந்து சூப்பராக வந்து ரெடி ஆகிடும். டேஸ்ட்டாகவும் இருக்கும், நல்ல டேஸ்ட் இருக்கும். உப்பு பத்தலைன்னா உப்பு போட்டுக்கோங்க. ஒரு 5 to 10 minutes வரைக்கும் கொதிக்கிட்டோம். நம்மளுக்கு வந்து சூப்பராக வந்து ரெடி ஆகிடும். ஸோ நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து சலசலாக வந்து கொச்சினது ஒரு 5 to 10 minutes இருந்தால் நம்மளுக்கு வந்து ரெடி ஆகிடும். வந்து க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம்.